இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வருகின்ற தைப்பூசம் ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த தினங்களில் செவ்வாய்க்கிழமையை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அம்பிகை வழிபாடு அதே போல் முருக வழிபாடும் அன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்புன்னு முருகனடியார்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த காலகட்டத்திலே இந்த தைப்பூசமும் அதனுடன் இணைந்து வருகிறது அப்படிங்கும் போது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த தைப்பூசம் அப்படின்னா அறுபடை வீடுகளிலும் சரி, முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு ஆராதனைகள், அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப விசேஷமான நாள். நிறைய ஆற்றல்களை நம்மால் உள்வாங்கி கொள்ள முடிகின்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தைப்பூசத்தை குறித்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு அப்படிங்கும் போது வள்ளலார் பெருமானாருடைய வழிபாடு, ஜோதி ரூபமாக காட்சி தந்த அந்த திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த தைப்பூச திருநாளை சொல்லுவாங்க. அப்போ இந்த இரண்டு ஒரு பெரிய வழிபாடு இந்த ஒரு நாளில் வருது அப்படிங்கும்போது அது சிறப்பானது. சரி, என்ன பண்ணலாம்? ரொம்ப சுருக்கமாக, செவ்வாய்க்கிழமை மதியம் தயிர் சாதம் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுங்க. உங்களால் எத்தனை பேர்த்துக்கு செய்ய முடியுதோ கொடுக்கலாம் மதியம். அது வள்ளலார் பெருமானாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் 2 பேர்த்துக்குனாச்சும் கொடுத்துருங்களேன். அது உள்ளபடியே ஒரு ஆனந்தத்தை உணர முடியும். அப்படியே வள்ளலார் பெருமானுடைய அந்த அருள் நமக்கு கிடைப்பதை நம்மால் உணர முடியும். அந்த சாப்பாட்டை தானமாக கொடுக்கும் போது நம்ம கொடுக்குறோன்னு நினச்சி கொடுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து விடுங்கள் ஐயாவை. அது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு புரிதல் வேண்டும். நாமும் அந்த மேல்நிலையை நோக்கி நகர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விண்ணப்பத்தை ஐயா கிட்ட வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு. தைப்பூசத்தன்னைக்கு அன்னைக்கு பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னம்னா இரவு 7:31 வரலும் இருக்குது. பௌர்ணமி தேதி 7:50 தான் ஆரம்பிக்குது இரவு. இந்த நட்சத்திர கணக்குனால அந்த 11ஆம் தேதி முழுவதையுமே இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு விரதத்தை துவங்கலாம். நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லை உடல்நிலை சரியில்லை, மற்ற விஷயங்களில் என்னால் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய எளிதான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க, தப்பு கிடையாது. குறைந்தபட்சம் இளநீர், தண்ணீர் இந்த போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் விரதத்தின் போது, அதில் தவறில்லை. மாலை நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த தைப்பூச தினத்தில் அருகாமையில் இருக்க முருகர் ஆலயத்திற்கு சென்று கட்டாயம் தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா இப்போ ஒரு பழக்கம் ஒன்று உண்டாகிட்டு இருக்கு. கோயிலுக்கு போகாமல் வீட்டிலேயே விரதம் கடைபிடிக்கலாமா, வழிபடலாமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இல்லை ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலைகளை உணர்ந்து அவ்விடத்திலே அந்த ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து எழுப்பப்பட்ட ஆலயம். நம்ம வீட்டில் அந்த ஆற்றலை உட்கிரகிப்பதற்கும் ஆலயத்திலே சென்று உட்கிரகிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நம்ம அங்கே போங்க, உண்டியலில் கோடி கோடியாக போடுங்க, 10 ரூபா போடுங்க, 20, அதுக்காகலாம் இல்லை. அடியேன் எப்பவும் சொல்கிறது, உண்டியலில் காசே போட வேண்டாம்னா அடியேன் எப்போவுமே சொல்கிறது. போங்க, போய் அமைதியாக ஆலயத்தில் உட்காருங்க. முருகப்பெருமானை நினைத்து ஆலயத்தில் உட்காந்து முருகப்பெருமானுடைய நாமத்தை ஜபம் செய்யுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். அப்புறம் மூலவரை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கும் போது பொறுமையாக போய் பார்க்கலாம். அன்னைக்குள்ளே அந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கனாலே அந்த ஆற்றலை நம்மால் உட்கிரகிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கூட. முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அன்னைக்கு போகிறீங்க அப்படின்னா செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு நிறம் செம்பருத்தியாக கூட இருக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்குது, வீட்டில் செடி வச்சுருக்கோம், பூத்துருக்கு அப்படின்னா உங்கள் கையால் தொடுத்து கொண்டு போய் கொடுங்க. ரொம்ப முக்கியம். உங்களால் அபிஷேகத்துக்கு எதுவும் கொடுக்க முடியும், நமக்கு இயன்றளவு செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம். அது நம்ம செய்கிறதில்லை. அதையும் தெளிவாக அடியேன் அந்த வார்த்தை கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம செய்கிறதில்லை. நம்ம பாசமாக கொடுக்குறோம், பாசமாக அப்பனுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த நினைவோடு அதை செய்ய வேண்டும். இது ஆலயத்தில் ஒரு நேர பூஜையை பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னது காரணம் அங்கே இருக்க ஆற்றலை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். வீட்டிலேயே நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்தால் சாயந்தரம் வந்துட்டு நைவேத்தியம் படைச்சு சாமியை கும்பிட்டோம், இன்னைக்கு விரதம் இருந்தாச்சு அப்படிங்கிறது வேற. ஆனால் முருகப்பெருமான நேரில் போய் பார்க்கறது அப்படிங்கிறது, ஆலயத்தில் போய் தரிசிக்கிறது, அந்த ஆற்றலை நம் நேராக உட்கிரகிப்பது அப்படிங்கிறது வித்தியாசமான அனுபவத்தை தரும். அதனால தான் ஆலயத்திற்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் நீங்கள் இந்த மலை மேலே முருகன் ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் தயவு செஞ்சு மலைக்கு மேலே இன்றைக்கி போயிடுங்க. மலை ஏறி போய் முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்க. அவ்வளவு ஆற்றலை உங்களால் உணர முடியும். அத்தனையும் உங்கள் உடம்பை வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, புத்துணர்ச்சி அடையும் அப்படின்ட்டு அந்த ஆற்றலால். அன்றைய தினத்தில் மலையேறி போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உடல் நலம் சீராகும். உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் சரி, ஏன்னா எல்லா வேண்டுதலுக்கும் ஏதாச்சும் ஒரு பலன் சொன்னால் தான் வந்துட்டு நம்ம விரதமே இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, உடல் நலம் ஆரோக்கியமாகும். உடல் நலம் ஆரோக்கியம் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து இயற்கையாக கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடும். அதனால தான் இந்த விரதத்துக்கு அந்த பலன் அந்த பலன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுலேயும் உண்மையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த திருமணமாகாதவர்கள் இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, எல்லாமே பலன் நடிக்கும். இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவருக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும்னு. அவர்கிட்ட சரணடைஞ்சு கேளுங்க. எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும். அதை அடியேன் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீ உணர்ந்திருப்ப. உனக்கு எது சௌரியமோ, என்னை பார்த்தா என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கண்டிப்பாக கொடு, என்னை ஏற்றுக்கொள், அவ்வளோதான். அப்படி சரணடைஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாமே நமக்கு ஏற்றாற் போலவே முருகப்பெருமான் அருள்வார். அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ வீட்டில் செய்யணும்னு நினச்சா வீட்டில் முருகரோட படம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக முருகரோட படத்தை அல்லது விக்கிரகம் இருந்தால் அது விக்கிரகத்துக்கு வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணணும். அதே படமாக இருக்கிற பட்சத்தில் நல்லா சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். நல்ல வாசனையான மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுங்கள். நெய்வேத்தியம் செய்யுங்க. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகள் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பாலில் பனங்கற்கண்டு போட்டாலும் சரி, அல்லது வெறும் பால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து வச்சாலும் சரி. பால் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். இந்த மாதிரி இனிப்பு சுவை கலந்ததை ஒன்று வச்சுக்கோங்க. தயிர் சாதம் செய்ய முடிஞ்சால் தயிர் சாதம் செஞ்சு வைங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம். மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி 6 முகங்களை ஏற்றலாம், ரொம்ப சிறப்பு. ஷட்கோண கோலம் போட்டு அதில் முருகப்பெருமானை அமர வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா நல்ல சாம்பிராணி வாசம் தூப தீபமெல்லாம் போட்டு அந்த வழிபாடு அப்படிங்கிறது செய்யும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாலை நேரத்தில் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. காலையில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்யும் போது இதை செஞ்சுட்டு அப்புறம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். தைப்பூசம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுறதுக்கும் மிக உகந்ததாக கருதப்படுற ஒரு நாள். மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் தேடி பாருங்கள். நிறைய இடங்களில் மலை மேலே இறைவன் வீற்றிருப்பார். அவ்விடங்களுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது, விளக்கேற்றி வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல்கள் அது வரமாக உங்களுக்கு இறைவனால் அளிக்கப்படும். அதனால் இது ஒரு அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்மளால் முடிஞ்சதை அன்னதானமாக செய்வோம், விரதத்தை கடைபிடிப்போம். முருகப்பெருமானுடைய அருள் பூரணமாக கிடைக்க பெறட்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.